ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி ஒரு நல்ல பவுன்ஸ் பேக். ஓகேங்களா? மார்னிங் வந்து ஒரு நல்ல செல்லிங். நம்ம வந்து 25,500 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாரி வந்தது. வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ரெக்கவரி. அதுக்கு காரணம் வந்து இந்தியா, யுஎஸ் ட்ரேட் டீல் வந்து ஜனவரி 13 அன்னைக்கு ஒரு ஸ்பீச் நடக்க போகுது. பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஜனவரி 13. ஸோ அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து நிஃப்டி வந்து பயங்கர வந்து ஒரு ராலி. அ வழக்கம் போல நம்ம ட்ரம்ப் அண்ணாச்சி சும்மா இல்லாம இந்த வெனிசுலா அப்படின்ற ஒரு கண்ட்ரிய வந்து ஆல்ரெடி வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அந்த பிரசிடென்ட்ட வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ இன்னைக்கு வந்து அவருக்குன்னு சொல்லி ஒரு சோசியல் மீடியா வச்சிருக்காரு. ட்ரூத் அந்த சோசியல் மீடியா பேரு. அவர வந்து மத்த எல்லாத்துலயும் அவர வந்து பேன் பண்ணிறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரூத்ன்னு அவருக்கு அவரே வந்து ஒரு சோசியல் மீடியா வச்சிருக்காரு. ஸோ அதில என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு எடிட்டட் விக்கிபீடியா ஓகேங்களா? ஒரு இமேஜ வந்து விக்கிபீடியா இமேஜ வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காரு. அதில என்ன அப்படின்னா, அ ஃப்ரம் ஜான் 2026ன்னு போட்டு ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுலா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஓகேங்களா? அவர் தான் வந்து வெனிசுலாக்கு இப்போதைக்கு ஒரு அதிபரா இருக்காரு அப்படின்ற மாரி அந்த விக்கிபீடியால போட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அது ஒரு சம்பவம் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதே மாரி கியூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரியமும் இப்போ வந்து எப்படி கிரீன்லாண்ட வந்து வார்ன் பண்ணிட்டு இருக்காரோ, அதே மாரி கியூபாவையும் வந்து தாக்கிக்கிட்டு இருக்காரு மனுஷன். அவர் சும்மாவே இருக்க மாட்டார். டெய்லி காலையில எந்திரிக்கும்போது, இன்னைக்கு வந்து அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு மேப்ப வந்து முன்னாடி வச்சிருப்பாரு போல. எந்திரிச்சோனே எந்த கண்ட்ரி அவர் கண்ணுல படுதோ, இன்னைக்கு அந்த கண்ட்ரிக்கு ஒரு வார்னிங் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாருன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரி ஏதோ விளையாண்டுட்டு இருக்காரு எனக்கு தெரியல. பைத்தியக்காரத்தனமா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இப்படி பேசக்கூடாது. இருந்தாலும் அவர் பண்றது அப்படிதான் இருக்கு. ஸோ இன்னைக்கு அடுத்து நாளைக்கு வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன ஏது அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி வந்து இப்போதைக்கு டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக் என்ன மாரி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் ட்ரேட் தான். நேத்து வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆயிருந்தான். இருந்தாலும் வந்து நம்ம மார்க்கெட் நெகட்டிவா ட்ரேட் ஆயிருந்தது. டவ் ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 480 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நெகட்டிவா இருந்தது. இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது இப்போ வந்து என்ன பண்ண முடியும்னா, நம்மளால ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கும் நடக்கலாம். எய்தர் அது நெகட்டிவாவும் இருக்கலாம், பாசிட்டிவாவும் நடக்கலாம். ஸோ நெகட்டிவா நடந்துச்சு அப்படின்னா 25,800க்கு கீழ தான் நடக்க போகுது. அவன் 800ல ரெசிஸ்டன்ட் ஆகி தான் நிக்கிறான். ஸோ ஒரு லோயர் ஹை ஃபார்மேஷன் மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி கீழ இறங்குச்சு அப்படின்னா, கீழ நெகட்டிவ் ஓப்பனிங் ஆச்சு அப்படின்னா, திரும்ப செல்லிங் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த செல்லிங் திரும்ப எங்க போய் நிக்கும் அப்படின்னா, 25,500ல தான் போய் நிக்கும். ஓகேங்களா? நேத்து சொல்லியிருந்தேன் அதான் க்ரூசியல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா அது வரைக்கும் போறதுக்கு மறுபடியும் சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் ஃப்ளாட் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைட் நடந்துச்சு அப்படின்னா, அதாவது 25,800க்கு மேல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, திரும்ப மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு. ஆனா ரெசிஸ்டன்ஸ் வந்து நெறைய இருக்கு. மேல ஏற ஏற. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்க்கு 25,900 ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. 26,000 ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. மேபி அவன் 25,900 வரைக்கும் போயிட்டு கூட திரும்ப வந்து செல் ஆகவும் சான்சஸ் இருக்கு. அவன் 25,900க்கு மேல போனா மட்டும் தான் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இல்ல. சின்னதா ஒரு ஃபால் அடிச்சுட்டு திரும்ப மேலேயே வர்றான் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அவன் எப்ப வந்து டவுன் ட்ரெண்ட கிளியர் பண்ணிட்டான்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, 26,050 தாண்டி திரும்ப மேல போனா மட்டும் தான், டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு. திரும்ப அப் ட்ரெண்டுக்குள்ளேயே மார்க்கெட் வருது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ஸோ அதுவரைக்கும் நம்ம அப் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன்ல இருக்குன்னு மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும். அதுவும் ஃபார்மேஷன் தான். கன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பனிங்னா 25,800 500 வரைக்கும் 500ல போய் சப்போர்ட் எடுக்கும். இல்ல கேப் அப் ஆகுது அப்படின்னா, பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆகுது அப்படின்னா, திரும்ப வந்து 26,050 வரைக்கும் மேல ராலி குடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி 25,900ல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு மைனரா. ஓகேங்களா? இது வந்து நிஃப்டியோட லெவல். அடுத்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவன் மேல தான் ஏறியிருந்தான். நான் ஆக்சுவலி அவனுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டா 58,700 அது பக்கம் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அவன் இன்னைக்கு வந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா, 880 வரைக்கும் வந்துட்டு, திரும்ப வந்து அங்கருந்து ரெக்கவரி. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு நியூஸ் தான். நியூஸ் வரல அப்படின்னா, இன்னைக்கு கண்டிப்பா செல் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஐடி. ஐடி வந்து பெருசா ரெக்கவரி ஆகல. அந்த ட்ரெண்ட் லைன வந்து இன்னைக்கு பிரேக் பண்ணான் காலையில. ஐய்யயோ! முடிச்சு விட்டுருவாய்ங்க போல அப்படின்னு நெனச்சேன். ஆனா குளோசிங் வந்து திரும்ப அந்த ட்ரெண்ட் லைன்லயே தான் வச்சிருக்கான். ஸோ அதனால இப்போதைக்கு அதிலயும் நம்ம எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. இன்னும் அந்த சப்போர்ட் லைன்லயே தான் சுத்திட்டு இருக்காய்ங்க. ரிலையன்ஸுமே ஒரு நல்ல ரெக்கவரி. காலையில ஒரு செல்லிங் போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரெக்கவரி ஆயி தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மொமெண்டம் வந்து அப்படியே கன்டின்யூ ஆகுது அப்படின்னா, ரிலையன்ஸுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து 1530 ஓகேங்களா? இதுதான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட். ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழ தாங்க இருக்கு. 938 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் லெவல். அதுக்கு கீழ தான் இருக்கான்.
ஆனா அது கீழ தான் க்ளோசிங்கும் வச்சிருக்கான். ஸோ இப்போ வந்து 36.95 மேபி நாளைக்கு ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் பாசிட்டிவா ஓப்பன் ஆகி மொமெண்டம் மேல ஏறுச்சு அப்படின்னா, இவனும் ரெக்கவரி ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து ஒரு மேஜரான பாயிண்ட் கிட்ட இருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லெவல் கிட்ட. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்றத பொறுத்து தான் மார்க்கெட்ல மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மாறும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துரலாம். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.